என்ன விஜய் சார், உங்களுக்காக விசில் அடிச்ச மக்களை வச்சு செய்றீங்க போல. நான் உன்னை கேக்குறேன், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடோட கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டரா ஒர்க் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா, இல்ல உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பதில் சொல்லுங்க விஜய் சார். ஏன்னா 1800 பணியிடங்களாம் கவர்மெண்ட் பஸ்ல கண்டக்டர் பணியிடங்களுக்கு நீங்க வட இந்தியர்களை தான் இனிமே அப்பாயின் பண்ண போறீங்களா? அதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு நீங்க ஒப்பந்தம் போட்டுட்டதா காலையில இருந்து ஒரு செய்தி இங்க பரவலா பரப்பப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட நீங்க அந்த உத்தரவை திருப்பி வாங்கணும்னு வலியுறுத்தி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த விஷயம் உண்மைதான் ப்ரூவ் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க வாயே திறக்கல. இந்த அதிர்ச்சியிலிருந்து நாங்க வெளியில வரக்குள்ளேயே அடுத்த ஒரு செய்தி பேரிடியா வந்து இறங்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளியில, அந்த ஸ்கூல் எதுக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க 500க்கு 490, 492, 495 வாங்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் அரசாங்க செலவுல JEE நீட் மாதிரியான கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஸ்கூலுங்க. அந்த ஸ்கூல்ல 90% ஆசிரியர்கள் வட இந்தியால இருந்து வந்தவங்களாமா. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா, இங்கிலீஷ் தெரியாதா, பட் ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா. அவங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுக்கிறாங்களா. நம்ம பிள்ளைங்க எப்படிங்க படிக்கும்? எப்படி அவர் சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்களேன். இல்ல நான் கேக்குறேன், நீங்க ஏதாவது மேல ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கீங்களா? அதாவது நான் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வாழாக்களையா உள்ள விடுறேன், அப்புறம் இந்த ஸ்டேட்டை இந்தி தேசமா மாத்தி கொடுக்கறேன், அதுக்கு கைமாறா நீங்க என்ன ஒரு தடவை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு மேல ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டுட்டு இங்க வந்திருக்கீங்களா? பதில் சொல்லுங்க சார்.